பயங்கரமாக இருக்குண்ணே. குமார சம்பவம் தரமான சம்பவமாக இருக்குது. எதிர்பார்க்கல, ட்ரெய்லர் பார்க்கும்போது இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. பட் படம் பார்க்க பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காமெடியெல்லாம் பயங்கரமாக இருந்தது படத்தில். படம் நல்லா இருக்குது, என்கேஜிங்காக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ஒரு ஃபேமிலி கேர்ள்ஸ்லாம் பார்க்குற மாதிரி ஒரு மூவி எடுத்த இந்த ஒரு டைரக்டர்ஸுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறோம். பாண்டியன் ஸ்டோரில் பார்த்துருக்கோம், இப்போ பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அவருக்கு நல்லா எடுத்திருக்காரு. இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எல்லாருக்குமே புது புது நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நல்ல விஷயம். அந்த ரைட்டரோட இதை பற்றி கொஞ்சம் நல்லா மெசேஜ் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குமரனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், டெபியூட்டன்ட் ஆக்டர். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. குமார சம்பவம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது மூவி. குமரன் நல்ல சம்பவம் பண்ணியிருக்காரு. குமரன் சார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவர். ஒன் ஆஃப் த கேரக்டராக தான் நம்ம பார்த்துருக்கோம், பட் மூவின்றப்போ இஸ் த மெயின் கேரக்டர், ரைட்? ஸோ அந்த மாதிரி அவரை பார்க்கும்போது ஆஸ் அ ஃபேனாக ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கும். பயங்கரமாக இருக்குண்ணே. குமார சம்பவம் தரமான சம்பவமாக இருக்குது. பயங்கர ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நல்லா ஃபேமிலியோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. பயங்கர வேறு லெவலில் இருக்குது. நேச்சுரலாக இருக்குது, அவர் பண்ணுறது எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஸோ படத்தில் என்ன ஒரு போராளி, ஸோ என்னென்ன பண்ணுறாரு, ஸ்மூத்தாக எப்படி போகணும், அந்த மாதிரி தான் பார்த்து சொல்ல வராங்க. நல்லாயிருக்கு, கதையெல்லாம் நல்லாயிருக்கு. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்ல ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ப்ரோ. நல்லா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒரு சாங் ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது பயங்கரமாக. இல்லை ப்ரோ, எல்லாமே ப்ளஸ்ஸு தான். படம் நல்லா இருக்குது, என்கேஜிங்காக இருக்குது. என்கேஜிங் இருக்குது. ஒரு காமெடிக்கு வித் கிரைம் த்ரில்லர். ஒரு ஸ்ரீதர் படம், ஒரு கிரேசி மூவன் படம் லெவலுக்கு இருக்குது. அந்த இடத்த இவர் ஃபில்லப் பண்ணியிருக்காரு. டைரக்டர் வேணுகோபால் பாலாஜி பிரமாதமாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. வினோத் சாகர், பாலசரவணன் எல்லாம் ரொம்ப கிரெடிட், நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை இதில் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா அது சீரியல்ன்றதில் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. மெட்டீரியலாக இருக்கார், நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. கம்ப்ளீட்டாக 10க்கு 9 கொடுக்கலாம், நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த க்ரௌடில் தான் இந்த படம் வருது, பட்டு என்கேஜிங்காக போகும். சூப்பர் படம். ஓவரால் என்டர்டெயின்மெண்ட், சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் வித் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். ரொம்ப நல்லா இருந்ததுங்க படம். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ஒரு காமெடி மூவி பார்க்குறோம். வந்து கதிர் வந்து நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் தம்பி. அதே மாதிரி வினோத் சாகர் வந்து அந்த ஒரு சிபிஐ கேரக்டர்லாம் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு, ரொம்ப காமெடி மூவி. ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ஒரு ஃபேமிலி கேர்ள்ஸ்லாம் பார்க்குற மாதிரி ஒரு மூவி எடுத்த இந்த ஒரு டைரக்டர்ஸுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறோம். ரொம்ப நல்லா இருந்தது. வினோத் சாகர் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங்க. ராட்சசன் ஒரு மாதிரி ரோலாக இருந்தது, இதில் வந்து ஒரு காமெடி ரோலாக சிபிஐ கேரக்டரை பண்ணியிருப்பார். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. கதிர் வந்து ரொம்ப பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது, கண்டிப்பாக அலட்டிக்காமல் நல்லா பண்ணார். இந்த மாதிரி ஒரு நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் அவரை நம்ம பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகணுன்னு எங்களுக்கு ஒரு ஆசை. நாங்கள் ரொம்ப ஃபேமிலி கேர்ள்ஸ்லாம் ரொம்ப நாள் கழித்து வந்து பார்க்குறது ரொம்ப சின்ன திரையில் பார்க்குற கதிருக்கும் இதில் பார்க்குற கருத்து இதற்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தது. நல்லா நடிச்சிருந்தார் தம்பி. ஃபேமிலி பார்க்குறதுக்கு ஏற்ற ஒரு மூவியை எடுத்த இந்த டைரக்டருக்கு திருப்பி ஒன்ஸ் அகைன் நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி அவ்வளோ நல்லா காமெடி ரசித்து பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது சொல்லணுன்னா, கதிருக்கு அப்புறம் நான் வினோத் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்தது. பாண்டியன் ஸ்டோரில் பார்த்துருக்கோம், இப்போ பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அவருக்கு அதுதான் சிபிஐ இதுவே நிறைய விஷயம் சொன்னார், அவர் புரிஞ்சுது. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, ஒர்க் ஆகுது. நல்லா இருக்குங்க சார். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். குமார சம்பவம், பாலாஜி வேணுகோபால் சார், லக்கி மேன் டைரக்டர், 2வது படம். நல்ல முயற்சி தான். படம் வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, நல்லா எடுத்திருக்காரு. இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எல்லாருக்குமே புது புது நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நல்ல விஷயம். சினிமாவில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வராங்க, அவங்களுக்குலாம் பெருசாக வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. நிறையா பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும். இந்த மாதிரி இயக்குனர், தயாரிப்பாளர் வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும். நிறைய பேர் பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் சினிமாவே பைத்தியம்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த படத்தில் இருக்கிற தயாரிப்பாளர், இயக்குனருக்கு ரொம்ப நன்றி. குமாரன் அண்ணா வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் பார்த்துருக்கோம். வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் மாதிரி ஒரு அண்ணன் தம்பியாக எல்லாருமே கவர்ந்துருக்காரு. அதை மீறி சினிமாக்குன்னு வரப்போ அதில் என்ன எஃபெக்ட் இருக்கோ அதுக்கான கதாபாத்திரத்தில் கரெக்டாக அவர் பண்ணியிருக்காரு.
எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. உண்மையிலே சூப்பராக எடுத்திருக்காரு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அந்த இயக்குனருக்கும். ஆமாம், மியூசிக்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீன் பை சீன் என்னென்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரிக்கான பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் நல்லா போட்டிருக்காங்க. எடிட்டர் சூப்பராக எடிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கோ ஆர்டிஸ்ட்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து நிறைய புதுமுகங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சினிமா, தமிழ் சினிமாவுக்கு தயாரிப்பாளரும் இயக்குனரும் வந்து புதுமுக நடிகர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா எல்லாரோட கஷ்டங்கள்லாம் தீரும். இயக்குனருக்கு பெரிய நன்றி. இது குமார சம்பவம் படம் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் என்ன ஒரு இது அந்த ரைட்டரோட இதை பற்றி கொஞ்சம் நல்லா மெசேஜ் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், படம் இல்லை அதை பற்றி எனக்கு சரியாக ஐடியா இல்லை, பட் நல்லா இருக்குது படம். சூப்பராக டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது படம். குமார சம்பவம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குமரனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், டெபியூட்டன்ட் ஆக்டர். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. திஸ் மூமெண்ட் இஸ் வெரி ஸ்பெஷல். படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லா ஜானர் ஆஃப் எல்லா ஜெனரேஷன்ஸ், ஆல் த ஜெனரேஷன்ஸ் கேன் கம் அண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ப்ளீஸ் தியேட்டருக்கு வாங்க அண்ட் வாட்ச் த ஃபிலிம். யூ வில் ரியலி என்ஜாய் இட். குமார சம்பவம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பிள்ளை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ரொம்ப ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது. அதில் அப்படியே கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. அவ்வளோ இருந்தது, ரொம்ப நல்லா. குமார சம்பவம் அந்த மூவி எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. காமெடியாக பயங்கரமாக இருந்தது. எதிர்பார்க்கல, ட்ரெய்லர் பார்க்கும்போது இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. பட் படம் பார்க்க பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காமெடியெல்லாம் பயங்கரமாக இருந்தது படத்தில் ஒரு யூஸ்வலான சமூக கருத்து தான். பட் அது ஒரு டார்க் காமெடி மாதிரி கொண்டு போயிருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு எமோஷன், ஒரு காமெடி, அது ரொம்ப யூனிக்காகவே காமிச்சிருக்காங்க. அதை ஆக்டிங் இன்னுமே சினிமாவுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. பட் ஹீரோன்றதுனால ஓவர் டூ பண்ணாமல் யதார்த்தமாக காமிச்சிருக்கிறதே ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி மியூசிக் மூவிக்கு எது வேணுமோ அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே போர் அடிலாம் அடிக்கல மியூசிக். அந்த மூவியோட மாண்டேஜாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருந்தது. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ஜாய் பண்ண மூவியை ஃபுல்லாக. எமோஷன் காமெடின்னு மாற்றி மாற்றி வருது. அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடி பயங்கரமாக இருந்தது படத்தில். 10 on 10 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குமார சம்பவம் நல்ல ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது மூவி. குமரன் நல்ல சம்பவம் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக தெறிக்க விட்டார். செகண்ட் ஹாஃப்லாம் சீரியல்லேருந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்திருக்காரு. நல்ல ஒரு என்ட்ரி, ஃபஸ்ட்டு மூவியே நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக ஃபேமிலி வாட்சபிள், நல்லா ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு மூவியில். செகண்ட் ஹாஃபில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு காமெடி. எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். மியூசிக்கும் 2 சாங் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தீம் இருந்தாலும் சரி, ஒரு சாங்கும் நல்ல ஒரு மெலோடி சாங் கொடுத்துருக்காங்க. மெலோடி சாங்கும் நல்லா இருக்குது, தீமும் நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மூவியே சூப்பராக நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல். ஓவராலாக 10 out of 10 கொடுக்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும். குமார சம்பவம் மூவி குமரனோட ஆக்டிங்கில் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆயிருக்கு அஸ் அ பிக் ஸ்க்ரீன். ட்ரான்ஸ்லேஷன் இஸ் குட் ஆக்சுவலி. சீரியல் வந்து நம்ம ஒன் ஆஃப் த கேரக்டராக தான் நம்ம பார்த்துருப்போம். பட் மூவின்றப்போ ஹீஸ் த மெயின் கேரக்டர், ரைட்? ஸோ அந்த மாதிரி அவரை பார்க்கும்போது ஆஸ் அ ஃபேனாக ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. எல்லா ஜானருமே அவர் கவர் பண்ணியிருக்காரு, இன்க்ளூடிங் எமோஷனல் ஆக்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து சீரியஸான விஷயத்தில் அந்த சஸ்பென்ஸ் சீன்ஸ்லாம் வரதாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் ஈவன் த கெமிஸ்ட்ரி தட் இஸ் ஆல்சோ ஓகே. அண்ட் சம் பிளேஸில் அவங்களோட காமெடியும் அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஜானர்ஸ் இஸ் குட் ஆக்சுவலி. எனக்கு ஆக்சுவலி குமரனோட காமெடின்னு லிட்டலாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ லைக் அந்த காமெடி ஆக்டர்ஸ் கூட வந்து அவங்களோட எஃபர்ட்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காரு. இட்ஸ் குட், அந்த ஃப்ளோவில் நல்லா இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் மெலடி ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் கேட்டிருந்தேன். ஸோ இட்ஸ் குட் ஆக்சுவலி. கண்டிப்பாக, பிகாஸ் அதான் சொல்கிறேன், லைக் ஜென்சிஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த கிராண்ட் பேரண்ட்ஸோட லவ்ஸ்னால் என்னென்ன தெரியாது. ஈவன் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து லவ்வும் காமிக்கலனாலுமே அவங்களோட பாசம் வந்து உண்மையாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அது ரொம்பவே இம்பேக்டோட காமிச்சிருக்காங்க. அது நல்லா இருக்குது. ட்ரான்ஸ்லேஷன் ஆக்சுவலி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து லைக் ஒரு ரெகுலர் மூவியோட ஒரு ஜோன் தான் போகும். செகண்ட் ஹாஃபில் தான் வந்து அவங்க எப்படி என்ன பண்ணுறாங்கங்கிறது வந்துட்டு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது செகண்ட் ஹாஃபில்.
கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்துட்டு ஒரு காமெடி இதில் தான் முடிச்சிருக்காரு. ரொம்ப சீரியஸாலாம் கொண்டு போகல. லைக் அதை நீங்கள் மூவி பார்த்தா தெரியும் எப்படி முடிச்சிருக்காங்கிறது. ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. ஓவரால் மூவி இஸ் குட். ஃபேமிலியோடு பார்க்கலாம் கண்டிப்பாக. குமார சம்பவம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலி பேஸ்டு மூவி. குமரன் சார் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார் அவர். அண்ட் பாலாஜி வேணுகோபால் சாரோட டயலாக்ஸ் அண்ட் ஸ்கிரிப்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. குமரன் சார் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணியிருக்கார். ஸோ நல்லா அவரோட திறமையை வந்து வெளி காமிச்சிருக்கார். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் பாலாஜி வேணுகோபால் சார் ஃபார் கிவிங் எ ரோல் டு மை சன் இன் திஸ் மூவி. அவன் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கான், நியூஸ் பேப்பர் பாயா. ஸோ வந்து அதுக்கு பாலாஜி வேணுகோபால் சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கணும். அவனை ரொம்ப என்கரேஜ் பண்ணி பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணி இந்த படத்தில் நடிக்க வச்சாங்க. I wish Kumaran sir all the best for his future project. It was very nice and exciting. எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ரொம்ப யதார்த்தமாக அண்டு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார் அவர். ஸோ ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்க்கு எங்களோட சப்போர்ட் அண்ட் வி தேங்க் ஹிம் ஆல் தி பெஸ்ட் சொல்லி. இல்லை மற்ற படத்து மாதிரி இது கிராமர் அண்ட் லவ் ஸ்டோரி கிடையாது. இது வந்து ஒரு ரியல் ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்க வேண்டிய ஸ்டோரி. அண்டு டிஃப்ரெண்ட் புது ஆர்டிஸ்ட் கூட எடுத்திருக்காரு. ஸோ புது ஆர்டிஸ்ட்டை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இவர் வந்து ஸ்பெஷலாக எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு அவருக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் ஃபேமிலி வந்து பார்த்து அவங்கள மோட்டிவேட் பண்ணால் தான் ஃபர்தர் அவங்க வந்து க்ரோ ஆக முடியும். ஸோ அதோ என்னோடய ஃபீலிங். அண்டு ஃபேமிலி மூவி, இது ஒன்றும் வல்கர் அது மாதிரி மூவி கிடையாது. ஸோ சேர்ந்து ஃபேமிலி கூட வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா காமெடி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது செகண்ட் ஹாஃப் நல்லா என்ஜாய் பண்ணணும். கிளைமேக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பார்க்க முடியாத கிளைமேக்ஸ் அது நல்ல ட்விஸ்ட்டாக இருந்தது. வி என்ஜாய்டு. ரொம்ப நல்லா இருக்குது. வெரி நைஸ். இட்ஸ் வெரி நைஸ் ஃபேமிலி மூவி.